Welcome to the Anonymous Kitchen. நாம் இன்னைக்கு பண்ண போறது பச்சை பயிறு தோசையும் காலிஃப்ளவர் மஷ்ரூம் கிரேவி பண்றோம். சோ நம்ம காலிஃப்ளவர் மஷ்ரூம் கிரேவிக்கான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காலிஃப்ளவர் 50 grams எடுத்துக்கோங்க, மஷ்ரூம் 50 grams, பொட்டேட்டோ 1, ஆனியன் 1, டொமேட்டோ 2, கரம் மசாலா, ஜிஞ்சர் garlic paste 1/2 teaspoon, green chilli 3, முந்திரி 25 gram, கறி மசாலா, கொரியாண்டர் லீவ்ஸ். ஸோ இப்போ நம்ம தோசைக்கான இன்கிரிடியன்ட்ஸ்லாம் பார்க்கலாம். பச்சை பயிறு 1 கப் எடுத்துக்கோங்க, ரைஸ் 1/2 கப் எடுத்துக்கோங்க, உளுந்து 1/4 கப் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் 4 hours ஊற வைக்கணும். இப்போ ஊற வச்சு 4 hours ஆயிடுச்சு. இது மிக்சியில் போட்டு தோசை மாவு பதத்துக்கு நல்லா அரைச்சிக்கோங்க, ரொம்ப சாஃப்டாக வேண்டாம். இப்போ நம்மளோட பச்சை பயிர் மாவு ரெடி ஆயிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச தக்காளி முந்திரியும் மிக்சியில் போட்டு சாஃப்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச தக்காளியும் முந்திரியும் பவுலில் ஊற்றிக்கோங்க. நல்லா பாயில் பண்ண வாட்டரில் காலிஃப்ளவர் ஒரு 5 minutes போட்டு வைங்க. இப்போ 5 minutes ஆயிடுச்சு. காலிஃப்ளவரை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கடாய் ஹீட் ஆயிடுச்சு. 3 teaspoon ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இதில் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 teaspoon ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 teaspoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ 3 பச்சை மிளகாய் ஆஃபாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பொட்டேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. காலிஃப்ளவர், மஷ்ரூம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி 5 minutes க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஓகே, 5 minutes ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம அரைச்ச தக்காளி முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 teaspoon கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். 8 to 10 minutes மூடி வைங்க. இப்போ நம்மளோட காலிஃப்ளவர் மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பச்சை பயிர் மாவில் நம்ம தோசை ஊற்ற போகிறோம். ஆயில் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். ஒரு சைடு வெந்துருச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பச்சை பயிறு தோசையும் காலிஃப்ளவர் மஷ்ரூம் கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.